திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. இந்த பாடல் பிறந்த கதை பத்தி நான் சொல்றேன். இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கஷ்டமான சூழல் இந்த பாடலை நம்ம பாடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பாடல். அதே நேரத்துல தேவனுடைய பிரசன்னத்தையும் நம்ம என்ன செய்யறது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் வந்து பாடினவங்க யார் அப்படின்னு சொன்னா, கேரள மாநிலத்துல திருவிழா அப்படின்ற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்த இசை தாழ்ந்து மிக்க ஒரு தம்பதி தான் இந்த பாடலை அவருடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா, அவரோட பேர் வந்து அந்த ஊழியக்காரருடைய பேர் பீட்டர், அவங்க அந்த அம்மாவோட பேர் வந்து நிர்மலா. இவங்க வந்து ஒரு இளம் தம்பதியர் தான். இவங்க நற்செய்தி பணி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த திருவிழாவில செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்து வந்த வேலையில குடும்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வறுமையான ஒரு சூழ்நிலைமையா. அப்படி தன்னுடைய வறுமையான சூழ்நிலைமை எப்படின்னு பார்த்தா, குழந்தைக்கு வந்து பால் வாங்க கூட பைசா இல்லாத ஒரு சூழ்நிலைமையில அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில ஒரு நாள் அவங்க மனைவி ரொம்ப மன வருத்தத்தோட உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க மனைவியுடைய முகத்தை அப்படியே பார்த்துட்டு இருந்த பீட்டர் அவங்க வந்து என்ன செய்யறாங்களாம், தன்னுடைய வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்து இந்த பாடலை பாடினாங்களாம். இந்த பாடல் வந்து சங்கீதம் 57ல 1-2 வசனத்தையும் ஏசாயா 64ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தையும் வந்து மையமா வச்சு எழுதின ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல வர வரிகள் வந்து நம்மளுடைய இருதயத்தை வந்து ரொம்பவே வந்து தொடக்கூடிய வரிகளா இருக்கும். அதுல ஒரு அடி, ஆழ்கடலின் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஆமா, இந்த பாடல் அருமையான ஒரு பாடல். இவங்க வந்து இந்த பாட்டை வந்து மலையாளத்துலதான் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து இவரு தன்னுடைய வீட்டு திண்ணையில அமர்ந்து பாடிட்டு இருக்கும்போது போஸ்ட்மேன் வந்திருக்காங்க. போஸ்ட்மேன் வந்து இவரு தன்னை மறந்து பாடுற அந்த பாடலை கேட்டு அந்த போஸ்ட்மேன் தன்னை மறந்து கண்ணீரோட அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாராம். அப்படியே அவரையும் அதிகமா பாதிச்ச ஒரு பாடல் இது. அவரு இங்க பாடி முடிச்ச உடனே இந்த பீட்டர் அவங்க கையில வந்து அவர் 2 லெட்டரை கொடுத்தாராம். 2 லெட்டர் கவரை கொடுக்கும் பொழுது அவர் ஒரு லெட்டர் கவரை பிரிச்சு பார்த்தா அதுல வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கான காசு இது செக் இருந்தது. அதுல அது யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அரபு நாட்டுல இருக்கிற அவருடைய ஒரு தோழர் ஃப்ரெண்டு வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இங்கே வந்து இவரு தன்னுடைய நிலைமையை சொல்லி கடவுள்கிட்ட மனமுருக பாடிட்டு இருந்த வேலையில அந்த பாட்டு முடியும் போதே கடவுள் என்ன செய்யறாரு, அற்புதத்தை அந்த இடத்துல அவருக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆமென். 1980ல வந்து இந்த கிளிபோர்ட் அப்படின்ற ஒரு கிளிபோர்ட் குமார் அப்படின்றவர் தான் இந்த பாட்டை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஏன்னா இது மலையாளத்துல பாடப்பட்ட பாடல். அதை வந்து 1980ல அவங்க வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த பாடலை எப்போ பாடினாலுமே நான் சர்ச்சில கூட சரி வீட்லயும் சரி இந்த பாடல் அப்படின்னு நீங்க இந்த பாட்டை பாடி பாருங்களேன். தனிமையில உட்கார்ந்து பிரேயர்ல இந்த பாட்டை பாடினீங்கன்னா உங்களை அறியாம கண்ணுல கண்ணீர் வரும். அப்படி கண்ணீரை வர வைக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். நெஞ்சை நீ கலங்காதே பாட்டது வேதநாயகன் சாஸ்திரியார் பாடினது. அவங்க வந்து ஈழத்தமிழகத்துக்கு வந்து ஊழியத்துக்காக கடந்து போகும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தங்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு குளத்துல போய் குளிக்கும் போது ஆத்துல போய் குளிக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த வழியா வந்த ஒரு செட்டியார் என்ன செஞ்சிருக்காரு, அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு 1/2 டஜன், அதாவது 6 செட்டு துணி, அது இல்லாம அவருடைய மியூசிக்கல் கடையில இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது ஆசீர்வதியும் கர்த்தரை. இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டுன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? எல்லாம் அவங்க கல்யாணத்துல கேட்ட ஒரு பாட்டு. ஆமா, இந்த பாட்டு சரி. அந்த பாட்டை வந்து பாடியது வந்து நம்ம யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சாமுவேல் பாக்கியநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா பாடியிருக்காங்க.
அவங்க வந்து யாருன்னு பார்த்தா நம்ம இந்திய மிஷினரியில ஃபர்ஸ்ட் மிஷினரியா அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, வேலை பார்த்திருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில இந்த பாட்டை எழுதியிருக்காங்கன்னா, தன்னுடைய மகனுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்காக பண்ணை விலை அப்படின்ற இடத்துல வந்து மணமகள் அங்க இருந்திருக்கிறாங்க. அங்க இடத்துக்கு போகும்போது இவங்க அந்த அதான் பெண்கள் வீட்டுலதான் வந்து மோஸ்ட்லி ஊர் சைட்லாம் கல்யாணம் நடக்கும். அப்படி பெண் வீட்டுக்கு இவங்க மாப்பிள்ளை வீட்டு சொந்தங்கள் எல்லாம் கடந்து போகும்போது கடந்து போகிற ஒரு வழியில அவங்க நைட்டு தங்கி இருக்கிறாங்க. தங்கினவங்க அந்த இடத்துல இருந்த ஒரு பெரிய குளம் அப்படின்ற இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. அப்படி தங்கின இடத்துல ஒரு குளத்துல அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, குளிச்சிருக்கிறாங்க. அந்த குளம் பாத்தீங்கன்னா உயர் ஜாதிகள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய குளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சு வெளியில வரும்போது அந்த உயர் ஜாதியினர் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து இருந்த கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி என்ன செஞ்சிருக்காங்க, இவங்களை வந்து அவங்க கிட்ட பேசி சமரசம் பண்ணி மீட்டு திருமண வீட்டுக்கு பண்ணை விலைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இத வந்து சாமுவேல் பாக்கியநாதன் ஐயா வந்து கேள்விப்பட்ட உடனே மிகவும் வருத்தப்பட்டுட்டு தன்னுடைய மனசுக்குள்ள என்ன இப்படி வந்து இருக்கிறாங்களே, ஒரு குளிச்சதுக்காக ஒரு எப்படி சண்டை போட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துல அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருடைய இருதயத்துல வந்து இந்த ஒரு வரி வந்து ஓடிட்டே இருந்துதான், வீசிரோ வான ஜோதி கதிரிங்கே அப்படின்ற ஒரு வரி. என்ன அப்படி அந்த வார்த்தை வந்து அடிக்கடி அவர்கிட்ட அவருடைய இருதயத்துல திரும்ப 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 வந்துட்டே இருந்துதான். அப்போ அந்த வீசிரோ வான ஜோதி கதிரிங்கன்றதோட அர்த்தம் வந்து இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து மனக்குருடாக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்களே, இருளில் இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவங்க மீது நீங்க உங்க ஒளிய வீச செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடவுள் சமூகத்துல முழங்கால் தெரிவித்து சோம் பண்ணி அன்றைய இரவே என்ன செஞ்சுட்டாங்களோ அந்த பாட்டை முழுவதுமா அவங்க எழுதி முடிச்சுட்டாங்களாம். எழுதி முடிச்சதோட மாத்திரமல்ல, மறுநாள் கல்யாண வீட்டுல பாடவும் பாடிட்டாங்களாம். வீசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியாயும் மனவாளனும் ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். அருமையான எனக்காக பாடுறது. அது வந்து நான் சொல்ற பாட்டு வந்து பத்மாவதியார் அம்மா வந்து கொஞ்சம் வயசுதான். அவங்க வந்து அந்த முதலியார் அந்த ஐயாவை, அவங்க பேரு மறந்து வச்ச பேரு முழுசும் முதலியார் தான் அவரு. அந்த ஐயாவை திருமணம் முடிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைதான், அவங்க பெரியாரு தான். அவர் நடராஜ் முதலியார். சாரி ஆமா, நடராஜ் முதலியார். நடராஜ் முதலியார் அந்த பிரதரை இவங்க விரும்பி கட்டியிருக்காங்க, பத்மாவதியார் அம்மா. அப்ப அவங்க நல்லா 2 பேருமே நல்லா ஐக்கியமா இருக்கா, ஊழியத்துல நல்லாவே இருக்கா. பாலைவன சோழன்னு சொல்லி பத்திரிக்கையில வரும், நான் பாத்துக்கேன். சின்ன பிள்ளை நான் வாலி பிள்ளையா இருக்கையில அவங்க மீட்டிங் எல்லாம் போயிருக்கேன். எங்க வைரத்துல வந்துருக்காங்க, பிள்ளைல கூட்டிட்டு வந்துருக்கா, நான் பாத்துக்கேன். ஐயாவே அவங்களே பாத்துக்கேன். அதுக்கப்புறம் குழந்தை அவங்க இறந்து போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப அந்த ஐயா நடராஜ் பிள்ளை இறந்தாரு. எனக்கு ரொம்ப வேலையா இருந்துச்சு. ஐயோ இன்னும் நல்ல இப்பதான் நல்லா இருந்தாங்க, கொஞ்சம் வயசு இருந்தாங்கம்மா அப்படின்னு. அவங்க இறந்த உடனே அவங்க வெள்ளச்சடவே கிட்டினாங்க. அப்புறம் அம்மா அப்ப வந்து அந்த இறந்த புதுசுல அவங்களுக்கு ஒரு பாடல் பிறந்திருக்கு. அவங்களுக்கு அந்த பத்மாவதியார் அம்மாவுக்கு ரொம்ப கவலையோட இருப்பாங்க. ஊழியத்துல போக கூடாதுன்னு நினைச்சாங்க, ஊழியத்து போக கூடாது, செய்யக்கூடாது. ஆனா அவர் நல்லா சொல்லிட்டு போட எனக்கு முன்னாடி சொன்னாரா, இதெல்லாம் நீதான் பொறுப்பு பார்க்கணும். ஆனா அவங்களால முடியவே இல்லையா, அவ அந்த பிரிவை தாங்க முடியல. அப்பதான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கல. இந்த பாட்டு நானே இந்த பாட்டு படிக்கிறேன், எனக்குமே அழுக வரும். நான் பாட்டு ரொம்ப நாள் இந்த பாட்டை படிப்பேன். அந்த பாட்டை வரி படிக்கிறேன். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கறை நோக்கி அக்கறை நோக்கி. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது, அக்கறை நோக்கி. ஏன் சொன்னா, அப்ப அவங்க நம்ம வந்து விசுவாச கப்பல் நம்ம போறோம். அந்த கப்பல் யாத்திரையில வந்து எவ்வளவு புயல் அடிச்சாலும் அந்த எது அடிச்சாலும் அப்ப அந்த மாதிரிதான் அலசடி பட்டுட்டேன் நானு. புயல் அடிச்ச காற்று அடிச்சு நெருந்தில கூட அசைந்தாடி நான் செல்லணும், அக்கறை நோக்கி போகணும். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்னு நான் என்ன காற்றடிச்சாலும் நம்மள தாக்க வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அசைந்தாடி இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லி படிச்சாங்க. அடுத்த கருவி பாருங்க. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது,
பரபரப்போடே செல்கின்றது. பரமன் வாழும் பரம் நோக்கி. ஏலேலோ 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 ஏலேலேலோ ஏலேலோ 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 ஏலேலோ. ஆழம் நிறை கடல் செல்கின்றது. அலை வந்து மோதி செல்கின்றது. ஆர்ப்பரி போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஆர்ப்பரி போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஏலேலோ 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 ஏலேலோ. நீடிய பொறுமையோடு செல்கின்றது. நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலைபலமாக செல்கின்றது. நிரந்தரமான இடத்தை காண. அப்ப பரபரப்போட செல்கிறது. நிரந்தரமான இடத்தை காண பரபரப்போட செல்கிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பயணமானது விசுவாச கப்பல்ன்றது அந்த உண்மையை சொல்ற மாதிரி படிச்சிருக்காங்க. ஆண்டவர் பேசி படிச்சிருக்காங்க அந்த பாட்டை. அப்ப இந்த பொறுமையை நம்மளுக்கு பொறுமையை கொடுக்கணும். ஏசப்பா நீண்ட பொறுமையோடு நம்ம சென்றாதான் என்ன செய்ய முடியும்? அந்த பயணத்துல, பரலோகத்தின் பயணத்துல நம்ம போய் கடந்து ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரந்தரமான இடத்தை காணனா ஆண்டவருடைய இடம் தான். சரியா? இந்த பாடம் முழுவதுமா அந்த ஒரு வரி, அந்த பாடல் முழுவதுமே பரலோராட்சியர் முழுவதையும் அவங்க அப்படியே அந்த வரிகள் எல்லாம் அமைச்சு ஏசப்பா சொன்ன பாட்டு அப்படி எழுதியிருக்காங்க. இது வந்து பத்மாமுனியாருக்கு வந்த பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.